இல்லக விளக்கது இருள் கெடுப்பது சொல்லக விளக்கது சோதி உள்ளது பல்லக விளக்கது பலரும் காண்பது நல் அக விளக்கது நமச்சிவாயமே. அஸ்ட்ரோ பக்தி டாக் நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். வணக்கம். துலாம் ராசி நண்பர்களே, இந்த வாரம் அப்படிங்கிறது 4ஆம் தேதி மே மாதத்திலிருந்து 10ஆம் தேதி மே மாதம் வரை உள்ள காலகட்டம். உங்கள் ராசியினுடைய தொழிலுக்குரியவர் சந்திர பகவான். இந்த தொழிலுக்குரிய சந்திர பகவான் ஆனவர் ராசியின் 2ஆம் இடமான விருச்சிக ராசியிலே அனுஷ நட்சத்திரத்திலிருந்து மகர ராசியிலே அபிட்ட நட்சத்திரம் வரை செல்ல இருக்கிறார். இப்படி 2ஆம் இடத்திலிருந்து 2, 3, 4 என்ற இடத்துக்கு போறார். குடும்ப தன வாக்கு ஸ்தானத்திலிருந்து திறமை முயற்சி என்ற ஸ்தானத்தை கடந்து சுகஸ்தானமான மண் மனை வாகனம் கொடுக்கக்கூடிய தாயார் ஸ்தானத்துக்கு செல்கிறார் அப்படின்னு பார்க்கிறோம். இதனால் உங்களுக்கு என்ன பலன் அப்படின்னாக்க, தொழில் மூலியமாக லாபம். குரு உங்களை பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. எதையும் விரிவாக்கம் செய்ய வேண்டும் என்ற எண்ணங்கள், லாபத்தை நோக்கிய பயணங்களை சனி பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்திலே பார்ப்பதும், அவரே இந்த 3ஆம் இடத்தான முயற்சி ஸ்தானத்தையும் வீரியஸ்தானத்தையும் பார்ப்பதனாலே எதையும் திறமையாக செய்ய வேண்டும், தாமதமானாலும் பரவாயில்ல, வெற்றி எனக்கு நிச்சயம் வேண்டும் என்ற கோட்பாட்டுடன் நீங்கள் செயல்களை செய்வீர்கள். அப்போ தைரியஸ்தானத்திலே குருவின் பார்வையும் இணையும் போது எதையும் பெருசாக செய்யணும், அழகாக செய்யணும், நேர்த்தியாக செய்யணும். அப்படிங்கும்போது உங்களுக்கு அவார்டு ரிவார்டு வருமா வராதா? இந்த வாரம் நிச்சயமாக உங்களுக்கு ரெகக்னேஷன் உண்டு. கலைத்துறையிலே இருப்பவர்களுக்கும் தன்னுடைய தொழிலிலே முனைப்புடன் இருப்பவர்களுக்கும் கௌரவ அந்தஸ்துகள் கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் பதவி உயர்வும் கிடைக்கும். நல்ல முன்னேற்றமான சூழ்நிலை. வேலை இல்லைன்னா உங்களுக்கு கிடையாது, வேலையெல்லாம் உண்டு. யோகமாக உட்கார்ந்திருக்கிற சனி பகவான் கர்ம ஸ்தானத்துக்குரியவர். அவர் 4ஆம் இடத்துக்கும் 5ஆம் இடத்துக்கு வருவதனால குழந்தைகள் மூலியமாக நல்ல லாபங்களை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். நல்ல மதிப்பெண்கள், நல்ல சுகங்கள், இது எல்லாமே ஒருங்கே அமையும். வீட்டில் சில ரிப்பேர் ஒர்க்ஸு அதெல்லாம் அழகாக பண்ணி முடிப்பீங்க. இன்னோவேட்டிவாக ரெனோவேட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள். உங்களுடைய காரை அந்த ஜுவல்ஸ்ன்னு சொல்லுவோம், கார் ஜுவல்ஸ்ன்னு சொல்லுவோம், அப்படி அழகுபடுத்தி பார்க்கறதுல உங்களுக்கு ஆசை வரும். இதெல்லாம் இந்த வாரத்தில் நீங்கள் செய்ய போகிறீங்க. புதுசாக நம்பர் பிளேட்லேருந்து எல்லாத்தையும் மாற்றணும், ஜொலிக்க வைக்கணும் அப்படிங்கிற எண்ணங்கள்லாம் வரும். அப்படி இந்த வாரத்தில் எக்ஸ்ட்ரா கேரோடு இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கிறது. சூரியன் நல்ல உச்சமான ஸ்துதியிலிருந்து பார்த்து கொண்டிருக்கிற உங்கள் ராசினால் எதையும் தெளிவாக பண்ணணும் அப்படிங்கிற இடத்துல கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக அலையிற சூழ்நிலையும் இருக்குது. இந்த லாபஸ்தானத்தில் கேது உட்கார்ந்துருக்கிறதுனால ஞானபூர்வமான விஷயங்கள், புரிந்து செய்யக்கூடிய காரியங்களில் லாபங்கள் ஜாஸ்தி வருவதற்கான வாய்ப்புகளும் இருக்குது. அப்போ இந்த வாரத்திலே 3, 11ங்கிறது லாப எண்ணாகவும் மாற்றிக்கொண்டு நரசிம்ம பெருமானை மனதில் நினைந்து செய்யக்கூடிய காரியங்கள் டெஃபினட்டாக உங்களுக்கு வெற்றியை கொடுக்கும். இந்த வாரத்திலே சங்கடஹர சதுர்த்தி 5ஆம் தேதி வந்திருக்கிறது. அன்றைய நாளிலே விநாயகப் பெருமானை வணங்கி அவருக்கு அர்ச்சனைக்கான இந்த அருகம்புல்லை சேர்த்து அர்ச்சனையை பண்ணிட்டு ஒரு 11 சுற்று சுற்றி அவரை வணங்கி ஒரு 2 நெய் தீபத்தை பொருத்தி விட்டு வரும்போது வீட்டுக்கு வந்து கொஞ்சம் கடனை அடைக்க, கடன் பெருசாக இருக்குது சார், கவலையே விடாது, எல்லாம் தீர்ந்து போகும். உங்கள் வாழ்விலும் நிம்மதியும் எழுச்சியும் மலர்ச்சியும் உண்டாக இந்த இறையருள் துணை நிற்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் விருச்சிக ராசி நண்பர்களே. இந்த வாரமானது மே 4ஆம் தேதியிலிருந்து 10ஆம் தேதி உள்ள இடைப்பட்ட காலத்திலே உங்கள் ராசியின் உள்ளே இருந்து அனுஷ நட்சத்திரத்திலிருந்து தன் பயணத்தை தொடங்கக்கூடிய சந்திர பகவான் பூர்வ புண்ணியஸ்தானத்துக்குரியவர். இவர் குடும்ப தன வாக்குஸ்தானத்தை தாண்டி முயற்சி ஸ்தானமான மகர ராசியிலே அவிட்ட நட்சத்திரம் வரை செல்ல இருக்கிறார். அப்படி செல்லும் போது உங்களுக்கு
குடும்ப விஷயங்களிலே நிறைய முன்னேற்றங்கள் உண்டாகும். ஒருத்தருக்கு ஒருத்தர் புரிந்து கொண்டு பேசி நிறைய பிரச்சனைகளை சால்வ் பண்ணுறதுக்கு இந்த வாரம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஃபேமிலி டயத்தை ஒதுக்கி அவங்களோட டயத்தை ஸ்பெண்ட் பண்ணும்போது உங்கள் லைஃப்பில் நிறைய மகிழ்ச்சிகளை நீங்கள் கண்டுபிடிக்கலாம். நிறைய செலவு உண்டு, சுப செலவுகளாக அமைவதற்கும் வாய்ப்புகள் நிறைய இருக்கிறது. குருவின் பார்வை அனுகிரகமாக இருப்பதனாலே சுப செலவுகள், முக்கியமாக திருமண செலவுகள் நிறைய நடக்கும். குழந்தை பேருக்கான வாய்ப்புகளை, அதுக்கான ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடான மேட்டருங்கள் எல்லாம் நிறைய பேசுவீங்க. அதனுடைய தன்மைகளால் வரக்கூடிய செலவுகளையும் நீங்கள் எதிர்நோக்க காத்திருக்க போகிறீர்கள். அது மட்டும் இல்லை, சந்திர பகவான் 3ஆம் இடமான இந்த மகர ராசியினை போகும்போது ஆடை ஆபரண சேர்க்கைகள் எல்லாம் ஜாஸ்தி ஆகும். சுப விரயங்கள் சுப செலவுகளாக மாறி மகிழ்வை கொடுக்கும். நிறைய உறவுக்காரங்களை வீட்டில் சேர்க்கும். பயணங்கள் எல்லாம் அது ரிலேட்டடாக நிறைய நடக்கும். சகோதரர்கள் கூட ஒற்றுமையோடு அன்போடு இருக்கக்கூடிய சூழ்நிலையை அமைத்து கொடுக்கும் அப்படின்னு தெரியுது. 5ஆம் இடத்திலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார், தன் பார்வையை குடும்பத்தில் வைக்கிறார். அப்போது படிக்கிற குழந்தைகள் நிறைய நல்ல எஃபர்ட் போட்டு படிக்கணும். சும்மா அவங்க பாட்டு மேம்புல் மேய்ஞ்சிட்டு போனால் படிப்பில் சக்ஸஸ் வராது. எக்ஸ்ட்ரா கேரோடு படிக்கிறது நல்லது. சுக்கிரனும் குருவும் சேர்ந்து பார்க்கக்கூடிய இந்த 2ஆம் இடமானது அனுகூலமான பலனாக கலத்திரத்தினுடைய ஒற்றுமையை கொடுக்கும், நல்ல சுகத்தையும் கொடுக்கும். அது மட்டுமல்ல, கேது பகவான் 10ஆம் இடத்தில் இருக்கிறதுனால எதையும் செஞ்சுவிட்டு யோசிப்பது அப்படிங்கிற எண்ணம் வரும். யோசித்து செய்வது நல்லது, செஞ்சுட்டு யோசித்து தப்பாயிடும். எண்ணி துணிக கர்மம் அப்படின்னு இருக்குது. அதனால் முதல்ல யோசித்த பிறகு செய்யுங்க. இல்லைன்னா அதனுடைய செலவை நீங்கள் தான் அக்வயர் பண்ணி வச்சுக்கணும், வேறு வழி கிடையாது. ராகு உங்கள் ராசியினுடைய 4ஆம் இடத்திலே அமர்ந்திருப்பதனாலே உறவுக்காரங்கிட்ட நிறைய பழக்க வழக்கங்கள்லாம் வரும். பேச வேண்டிய சூழ்நிலையில் உங்களை நீங்கள் உயர்த்தி பேசி அவங்கள தாழ்த்தி பேசக்கூடிய சூழ்நிலையில் வந்தால் கொஞ்சம் நாவடக்கத்துடன் இருந்து கொள்வது நல்லது. உங்களை தாழ்த்தி மற்றவரை உயர்த்தும் போது நீங்கள் வாழலாம். மற்றவரை தாழ்த்தி நீங்கள் உயர நினைத்தால் வல்லவனுக்கு வல்லவன் வையகத்தில் உண்டு அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். அப்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படிங்கிறது இந்த இடத்துல தெரிந்து கொள்ளலாம். இந்த வாரத்திலே 5ஆம் தேதி அன்று சங்கடகர சதுர்த்தி அன்று அவசியம் விநாயகப் பெருமானை மனதில் நினைந்து கடன் ஒரு தொகையாவது அடைக்க கடன் அடையும். 9ஆம் தேதி ஸ்ரீ நடராஜ பெருமான் தில்லைவாழ் அம்பலத்தில் இருக்கக்கூடிய கனகசபாபதியை மனதில் நினைந்து அவருடைய அபிஷேகத்தை ஆராதனையிலே கலந்து கொண்டு நீங்கள் அவரை வணங்கும் போது பல இன்னல்கள் உங்கள் வாழ்க்கையிலிருந்து விலக்கப்படும். நல்ல குடும்ப சூழ்நிலைகளும் வளங்களும் நலங்களும் உங்களை நோக்கி வருவதை நீங்கள் உணர முடியும். அதனால் இந்த வாரம் இனிதாய் அமையட்டும். 4, 10 என்ற அதிர்ஷ்ட எண்ணையும் பயன்படுத்தி கொள்ளுங்கள். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.